ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 82 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கிளாஸஸ் இருக்கும், அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸையும் கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5ல் 2 மடங்காக உள்ளது. 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. தாயாரின் தற்போதைய வயது என்ன? ஸோ அந்த நபர் அவரோட தாயார். ஸோ பாருங்க, இவங்களோட வயசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த நபரோடது என்ன வரும்? 5ல் 2 மடங்கு எக்ஸ். ஓகேவா? சோ 8 வருடங்கள் கழித்து அப்ப என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் 8 வயசு கூடி இருக்கும்னு அர்த்தம். சோ இந்த 8 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னா, அவங்க தாயாரோட வயசு இருக்கு இல்லையா, அதுல பாதி தான் அந்த நபரோட வயசு. ஓகேவா? சோ 2x டிவைடட் பை 5 பிளஸ் 8 அப்படிங்கிறது x பிளஸ் 8 டிவைடட் பை 2க்கு ஈக்குவல். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2x பிளஸ் 40 டிவைடட் பை 5 x பிளஸ் 8 டிவைடட் பை 2. அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. என்ன வரும்? இந்த 2 இங்க பெருக்கல்ல போகும். அப்ப 4x பிளஸ் 80 ஈக்குவல் டு 5x பிளஸ் 40ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, 5x மைனஸ் 4x எக்ஸ்ன்னு கிடைக்கும். 80 மைனஸ் 40ன்னு கிடைக்கும். கேள்வி தாயாரின் தற்போதைய வயது. நம்ம அதை தான் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 40 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 10 மாணவர்கள் ஒரு தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் பின்வருமாறு: 70, 65, 68, 70, 75, 73, 80, 70, 83, 86. முகடில் இருந்து எடுக்கப்பட்ட சராசரி விளக்கமானது. நார்மலா சராசரி விளக்கம்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? அந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அந்த சராசரி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நம்பர்ல இருந்தும் இந்த சராசரியை கழிப்போம் இல்லையா? சோ இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஃபர்ஸ்ட் முகடு கண்டுபிடிக்கணும். முகடு அப்படின்னா இருக்கிறதுலயே அதிக டைம் எது ரிப்பீட்டடா வந்திருக்கோ அதுதான் முகடு. இந்த இடத்துல 70 அப்படிங்கிறது தான் 3 டைம் வந்திருக்கு, அப்ப அதிகமா வந்திருக்கு, இதுதான் முகடு. என்ன பண்ணிக்கணும்னா, இங்க ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 70, 65, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 68, 70, 75, 73, அதுக்கப்புறம் என்னது 80, 70, 80, 70, 83, 86. இந்த ஒவ்வொரு நம்பர்ல இருந்துமே இந்த முகடை கழிக்கணும். எப்பயும் சராசரி கழிப்போம். இந்த இடத்துல முகடுல இருந்து எடுக்கப்பட்டது கேட்கறாங்க. அப்ப இதுல இருந்து ஒவ்வொன்றுல இருந்து என்ன பண்ணிக்கணும்? அந்த முகடை கழிச்சு எழுதணும். ஸோ இதை கழிச்சா 0, இதை கழிச்சா 5, இதை கழிச்சா -2, இதை கழிச்சா 0. அடுத்து பாருங்க, ஒவ்வொன்றுலையுமே கழிக்கணும். ஓகேவா? ஓகே, இத கழிங்க. என்ன வரும்? 5, 3, 10, 0, அதுக்கப்புறம் 3, 6, சரி 13, 16. இப்ப என்ன பண்ணணும்னா, சராசரி விளக்க முகடுல இருந்து எடுக்கப்படுமா, என்ன பண்ணிக்கணும்? இது எல்லாத்துக்கும் மாடுலேஷன் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ மாடுல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி எந்த நம்பர் இதுக்குள்ள வந்தாலுமே, பிளஸ் ஆர் மைனஸ்ல எந்த வந்தாலுமே நம்ம வெறும் பிளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லாத்துக்கும் நீங்க மாடுல் போடும்போது என்ன ஆகும்? எல்லாமே பிளஸ்ல தான் கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க. பாருங்க, எல்லாமே பிளஸ் ஆயிடும். ஓகேவா? 5, 2, 0, 5, 3, 10, 0, 13, 16. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 54ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 54 அப்படிங்கிறது அந்த வேல்யூ என்ன? அந்த சராசரி விளக்கம் தான். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து கழிச்ச வேல்யூ டிவைடட் பை மொத்த கவுண்டிங். இது வந்து கூடுதல், இது கவுண்டிங். இப்பதான் இது சராசரியா மாறும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன வரும்? 5.4ன்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 5.4. ஓகேவா? ஸோ எப்படி இது ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, சமேஷன் ஆஃப் xi மைனஸ் மோடுனா என்ன? முகடு. ஓகேவா? டிவைடட் பை n. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா முகடிலிருந்து எடுக்கப்பட்ட சராசரி விளக்கம். புரியுதுங்களா? சோ ரொம்ப சிம்பிளா நான் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணாம சொல்லிட்டேன். தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் முகடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நம்பர்ல இருந்துமே அந்த முகடை கழிக்கணும். அதுக்கப்புறம் மைனஸா இருந்தாலுமே பிளஸ்ஸா இருந்தாலுமே மாடுல் போடும்போது அது பிளஸ் ஆயிரும். எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டி வர்ற வேல்யூஸ் டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை போட்டீங்க அப்படின்னா அதுதான் முகடிலிருந்து எடுக்கப்பட்ட சராசரி விளக்கம். அடுத்த கேள்வி பாருங்க. சோ பகடை கொடுத்துட்டாங்க. பகடையில 1 அப்படிங்கிற டாட் பாட்டம்ல இருந்ததுன்னா டாப்ல வரக்கூடிய ஆன்சர், அதாவது 1க்கு ஆப்போசிட் என்ன? அதுதான் கேள்வி. பாருங்க, இங்க 5, 3, 4, 6, 3, 4. ஸோ இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது ரெண்டுலையுமே காமனா இருக்கு. அதுல இருந்து கிளாக் வைஸ் அந்த நம்பர்ஸை எடுத்து எழுதுங்க. பாருங்க, 3, 6, 4, 3,
சரி 3 5 4 அடுத்து 3 6 2 ஓகேவா. ஸோ இப்போ இது பாருங்க கேள்வி என்ன, 1க்கு ஆப்போசிட். இந்த இடத்துல 1ஏ கிடையாது இல்லையா. ஸோ 4க்கு 2 ஆப்போசிட், 5க்கு 6 ஆப்போசிட். 3க்கு 3 ஆப்போசிட்டா இருக்குமானா இருக்காது. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்னதான் வரும், 1 தான் வரும். ஏன்னா மீதி எல்லா நம்பர்ஸும் வந்துருச்சு, 1 தான் வரல. ஸோ அப்ப 3க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நம்பர், சரி 1க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நம்பர் 3, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரியுதுங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, 1 1 2 3 5 8 13 என்ற தொடர் வரிசையில் 9வது உறுப்பு. ஸோ பாருங்க 1 1 2 3 5 8 13 இதை ஃபிபனாசி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது அடுத்தடுத்த முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பரை கூட்டி கூட்டி அடுத்தடுத்த நம்பர் போடுவாங்க ஓகேவா. 1 + 1 2, 2 + 3 1 + 2 3, 2 + 3 5 8 அப்படி கூட்டுவாங்க ஓகேவா. கூட்டும் போது 9வது உறுப்பு வேணும். ஸோ 8 + 13 21, 21 + 13 34. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9வது உறுப்பு 34, ஆப்ஷன் சி தான். இவங்க கொஸ்டினை படிக்காம இதுக்கு அடுத்த உறுப்பு 21 டிக் அடிச்சிடாதீங்க, தவறு. அவங்க 9வது உறுப்பு தான் கேக்குறாங்க. 9வதா இருக்கக்கூடிய அந்த உறுப்பை கண்டுபிடிச்சு என்னன்னு போடணும் ஓகேவா. அடுத்த கேள்வி கவனிங்க. 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3, ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஐ கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி. ஃபர்ஸ்ட் 10 மதிப்பு இருக்குல்லையா, அதோட திட்ட விளக்கம் சிக்மா அப்படிங்கிறது 3. ஒவ்வொரு மதிப்பு கூடயும் கூட்டுறாங்க கழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்பயுமே திட்ட விளக்கம் மாறாது. ஒரே நம்பரை எல்லா தரவு கூடயும் கூட்டுறாங்க கழிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த திட்ட விளக்கம் மாறாது, சேம் அதே தான் வரும். ஒருவேளை பெருக்குறாங்க வகுக்குறாங்கன்னு சொன்னா மட்டும் என்ன பண்ணிக்கணும், அந்த நம்பரை அந்த திட்ட விளக்கத்து கூட பெருக்கிக்கணும், அந்த நம்பரை திட்ட விளக்கத்துல இருந்து டிவைட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ பெருக்கல் டிவைடட் பைல மட்டும் மாறும், கூட்டல் கழித்தல்லாம் மாறாது. அப்ப அதோட திட்ட விளக்கம் 3 தான். ஆனா கேள்வி விளக்க வர்க்க சராசரி. விளக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா. ஸோ கூட்டினாலோ கழிச்சாலோ திட்ட விளக்கம் மாறாது, பெருக்கனா பெருக்கிக்கணும், டிவைட் பண்ணாங்க அப்படின்னா டிவைட் பண்ணிக்கணும், அது மட்டும் மாறும். கூட்டும் போதும் கழிக்கும் போதும் மாறாது. ஸோ அதே தான் வரும். திட்ட விளக்கம் கேட்டிருந்தா அதே வேல்யூ தான். அந்த இடத்துல விளக்க வர்க்க சராசரி கேட்டிருக்கிறதால அதோட ஸ்கொயர் தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் வந்து 9 ஓகேவா. இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.